ஹலோ கைஸ், இங்கே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறதுல ஒரு பெரிய டவுட்டே இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? என்ன ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கார் வந்துட்டு தயாரிக்கிறேன் அப்படின்னா அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அதுக்கப்புறம் வந்துட்டு பிஹேவியர்ஸ்ல வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? அது ப்ராப்பர்ட்டிஸ்னால் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது என்ன கலர், அப்புறம் வந்துட்டு என்ன மாடல், அதுக்கப்புறம் என்ன டைப், அதெல்லாம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அந்த மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் இன்ஜின், ஸ்டார்ட் இன்ஜின், பிரேக்கு, ஆக்ஸலரேட்டர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ். அதே ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆக்சுவல் ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நிறைய மாடல்ஸ் வந்து, அதாவது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த காரோட ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஹோண்டா சிவி நான் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். அதோட மாடல் வந்து 2020 மாடல், ரெட் கலர். இப்போ அதே ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா டொயோட்டோ நான் பில்ட் பண்ணுறேன். அந்த டொயோட்டோ வந்து 2022 மாடல், ஒயிட் கலர். ஸோ அதே வச்சு நான் இன்னும் நிறைய காசு தான், அதாவது ஒரே ப்ளூ பிரிண்ட்டை வச்சு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். அது இப்போ கிளாஸ்னா வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட், ஆப்ஜெக்ட்டுங்க வந்துன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜீரோ லாங்குவேஜ் டெக்கை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், லைக் பண்ணிடுங்க. ஸோ பை.